Hello everyone, welcome to Learn with Roni channel. So இந்த வீடியோல நம்ம chapter 1 solutionsல part 2 வீடியோ பார்க்கிறோம். இந்த part 2 வீடியோல நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக் வந்து concentration of solutions. So ஒரு சொல்யூஷனோட காம்போசிஷனை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா அதோட கான்சென்ட்ரேஷன் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இந்த கான்சென்ட்ரேஷனை வந்து நம்ம எய்தர் குவாலிட்டேட்டிவ்லி ஆர் குவான்டிடேட்டிவ்லி இந்த ரெண்டு வேல வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். குவாலிட்டேட்டிவ்லி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து சொல்றோம்ல ஒரு சொல்யூஷன் வந்து டைல்யூட் சொல்யூஷன் வந்து கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம்ல, இதுதான் வந்து என்னது குவாலிட்டேட்டிவ்லி அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ டைல்யூட் சொல்யூஷன் அப்படின்னு என்னது, அதாவது ஒரு சொல்யூஷன் வந்து டைல்யூட்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், வெரி ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட். சொல்யூட் வந்து ரொம்ப ஸ்மாலர் குவான்டிட்டியில தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் பார்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம் சொல்யூஷன்ல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், வந்து சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். இந்த சொல்யூட் வந்து ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியில பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அது வந்து டைல்யூட் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டைல்யூட் சொல்யூஷனுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் தரலாம் அப்படின்னா pinch of salt in water. இது வந்து என்னது, டைல்யூட் சொல்யூஷன். அடுத்தது வந்து என்னது, கான்சென்ட்ரேட்டட். ஸோ கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்னா வெரி லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட். சொல்யூட்டோட அளவு வந்து அதிக அளவுல வந்து இருக்கு. சுகர் சிரப் இத வந்து நம்ம சொல்லலாம். அது வந்து என்னது, ஏன்னா என்னவாகும், சொல்யூட் வந்து அதிகமா வந்து இருக்கும். அதாவது இங்க வந்து நம்ம சொல்யூட்னு மீன் பண்றது சுகரை. ஸோ சுகரோட அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வந்து அப்படியே ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா வந்து வெரி லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட். ஸோ கான்சென்ட்ரேட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன எழுதலாம், சுகர் சிரப் வந்து எழுதலாம். In real life, these kind of descriptions can add a lot of confusion and thus need for a quantitative description of solutions. So நம்ம ரியல் லைஃப்ல பார்க்கும்போது நம்ம சும்மா ஜென்ரலா வந்து இது டைல்யூட் சொல்யூஷன், இது வந்து கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஆனா எவ்வளவு அளவு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த குவான்டிடேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம என்னென்னலாம் செலவு பேஸ் வந்து பார்க்கணும் அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, மாஸ் பர்சன்டேஜ். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது. ஸோ ஒரு காம்பனண்டோட மாஸ் பர்சன்டேஜை எப்படி வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, mass percentage of a component is equal to mass of the component in the solution by total mass of the solution. இதுதான் வந்து என்னது, mass percentage into 100 வந்து நம்ம பண்ணணும். இங்க வந்து பார்த்தோம்னா இந்த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் அதோட மாஸ் வந்து எப்படி மெஷர் பண்றாங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ்ல வந்து மெஷர் பண்றாங்க. The solution is described by 10% of glucose in water by mass. அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், 10 gram of glucose is dissolved in 90 gram of water resulting in 100 gram solution. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னது, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த காம்பனன்ட் கண்டுபிடிக்கிறது, மாஸ் ஆஃப் த காம்பனன்ட் இந்த சொல்யூஷன். இங்க வந்து மாஸ் ஆஃப் த காம்பனன்ட் அப்படின்னு அவங்க மீன் பண்றது வந்து எது, 10 gram of குளுக்கோஸ். அண்ட் இங்க அடுத்தது வந்து என்ன வரும், டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னும் என்ன வரும் நம்மளுக்கு 10, இது வந்து 10 கிராம் ஆஃப் குளுக்கோஸ், டினாமினேட்டர்ல 10 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் பிளஸ் 90 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா டோட்டல் மாஸ் இன்டூ 100 அப்படின்னு வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். கான்சென்ட்ரேஷன் டிஸ்கிரைப்டு பை மாஸ் பர்சன்டேஜ் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாஸ் பர்சன்டேஜ்ல வந்து என்னது, ஃபுல்லுமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ்ல தான் வந்து நம்ம சொல்யூட்டும் சரி சால்வெண்ட்டும் அது ரெண்டுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ்ல தான் வந்து மெஷர் பண்ணணும். இதுல வந்து
எவ்வளோ கிராம் ஆஃப் சொல்யூட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு 100 கிராமுக்கு சொல்யூஷன்ல அப்படின்றதுதான் வந்து நம்ம இந்த மாஸ் பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிப்போம். எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமர்ஷியல் ப்ளீச்சிங் சொல்யூஷன் contains 3.62 mass percentage of sodium hypochlorite in water அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ளீச்சிங் சொல்யூஷன், கமர்ஷியல் ப்ளீச்சிங் சொல்யூஷன்ல வந்து என்ன இருக்கு, 3.62 mass percentage of sodium hypochlorite in water. வாட்டர் வந்து இங்க சால்வெண்ட், சோடியம் ஹைபோக்ளோரைட் அப்படின்றது வந்து என்னது, இதுதான் வந்து சொல்யூட். சோ இங்க வந்து மாஸ் பர்சன்டேஜ் வந்து சொல்லிட்டாங்க. சோ எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம, சோ இங்க இத வந்து ஃபர்ஸ்ட் ஹைபோக்ளோரைட் அத in terms of grams by total mass of the solution into 100 வந்து பண்ணா நம்மளுக்கு 3.62 mass percentage வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். சோ இது வந்து எப்போ both solute and solvent in terms of grams ல இருந்தா யூஸ் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் வந்து வால்யூம் பெர்சன்டேஜ். வால்யூம் பெர்சன்டேஜ் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, வால்யூம் ஆஃப் த காம்பனன்ட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்டு 100. ஸோ இதுவுமே வந்து சேம் திங், மாஸ் பண்ண மாதிரி தான். அங்க வந்து சொல்யூட்டோ சால்வெண்டோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ்ல வந்து இருக்கும். இங்க வந்து சொல்யூட்டோ சால்வெண்டோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லி லிட்டர் இல்லாட்டினா வந்து லிட்டர்ல வந்து இருக்கும். அதாவது எம்எல் இல்லாட்டினா வந்து எல் லிட்டர்ல வந்து இருக்கும். இது வந்து சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுமே வந்து லிக்விட்ஸா இருந்தது அப்படின்னா அந்த டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க எக்ஸாம்பிளா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10% ethanol solution in water means that 10 ml of ethanol is dissolved in water such that the total volume of the solution is 100 ml. So 10% of ethanol solution na enna artham, 10 ml of ethanol அப்படின்னு வந்து அர்த்தம். ethanol எதுல டிசால்வ் ஆயிருக்கு, வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கு. அப்ப இங்க எத்தனால் அப்படின்றதுதான் சொல்யூட் அண்ட் வாட்டர் அப்படின்றதுதான் வந்து சால்வெண்ட். அண்ட் டோட்டல் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் வந்து எவ்வளோ, 100 ml. ஸோ 10 ml ஆஃப் எத்தனால் வந்து எதுல டிசால்வ் ஆயிருக்கு, 90 ml ஆஃப் வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கு அப்படின்றதுதான் வந்து அர்த்தம். ஸோ அப்போ வந்து நம்ம மேல வந்து 10 ml, நியூமரேட்டர்ல 10 ml ஆஃப் எத்தனால் வரும், denominatorல 10 ml of ethanol plus 90 ml of water வரும் into 100 பண்ணும். So solution containing liquids are expressed in this unit. முன்னாடியே நான் சொல்லிட்டேன். So for example நீங்க என்ன கொடுத்திருக்காங்க, 35% solution of ethylene glycol and antifreeze is used in cars for cooling the engine. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 35% ஆஃப் எத்திலின் கிளைகால். ஸோ எத்திலின் கிளைகால் அப்படின்றது வந்து அது வந்து என்னது, ஒரு லிக்விட் ஆல்கஹால். அது வந்து ஒரு மாதிரி கலர்லெஸ்ஸா வந்து இருக்கும் வித் வாட்டர். இத வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆன்டி ஃப்ரீஸா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமொபைல் அந்த ரேடியேட்டர்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு ஆன்டி ஃப்ரீஸா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து சொல்யூட் அப்படின்னு பார்க்கும் போது எது வந்து சொல்யூட்டா இருக்கும், எத்திலின் கிளைகால் தான் வந்து சொல்யூட், வாட்டர் தான் வந்து சால்வெண்ட். 35% ஆஃப் எத்திலின் கிளைகால் சொல்யூஷன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், நம்மளுக்கு 35 ml ஆஃப் எத்திலின் கிளைகால் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ரிமைனிங் 65 ml ஆஃப் வாட்டர் அப்படின்றது வந்து அதான் வந்து மீனிங். 35% சொல்யூஷன் ஆஃப் எத்திலின் கிளைகால் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு தான் வந்து மீனிங். அப்ப டோட்டல் சொல்யூஷன் வால்யூம் வந்து எவ்வளவு வந்துருது, 100 ml வந்து வந்துருது. அண்ட் மிக்சர் வந்து 35% ஆஃப் எத்திலின் கிளைகால் வந்து இருக்கு அப்படின்றது கரெக்டா வந்து மேட்ச் ஆயிருக்கு. At this concentration, the antifreeze lowers the freezing point of water to 255.4 K, அதாவது -17.6 degree செல்சியஸ். ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன்ல தான், அதாவது 35 ml ஆஃப் எத்திலின் கிளைகால வந்து 65 ml ஆஃப் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க. இந்த கான்சென்ட்ரேஷன்ல தான் இந்த எத்திலின் கிளைகால் வந்து ஒரு ஆன்டி ஃப்ரீஸா வந்து யூஸ் ஆகுது.
ஸோ ஏன் வந்து ஆன்டி ஃப்ரீஸா அதாவது யூஸ் பண்றாங்கன்னா அது ரொம்ப இன்டீரியரா வந்து போகும். ஸோ ரொம்ப நான் ஸ்லைட்டா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கோல்ட் கிளைமேட்டா இருக்கும் போது வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும் 0°C இல்ல. ஸோ அப்போ வந்து இதனால கார் ரேடியேட்டர்ஸ் வந்து இதனால என்னது அந்த பைப் எல்லாம் வந்து ஐஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்து ரேடியேட்டர் வந்து கிராக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி ஆன்டி ஃப்ரீஸ் லிக்விட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து லோவர்ஸ் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அதனாலதான் இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை வந்து இன்னுமே லோவர் பண்றது. எது வரைக்கும் 0°C அது ஃப்ரீஸ் ஆயிடும் வாட்டர். பட் ஆனா ஆகாம -17.6°C வரைக்கும் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி ஆன்டி ஃப்ரீசிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து செகண்ட் பார்ட். நெக்ஸ்ட் வந்து மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். Another unit which is commonly used in medicine and pharmacy is mass by volume percentage. It is the mass of the solute dissolved in 100 ml of the solution. So இது வந்து என்னது solute, இது வந்து mass of the solute, இது வந்து 100 ml of the solutionல வந்து dissolve ஆயிருக்கு. So next வந்து நம்ம பார்க்க போறது mass by volume percentage. So mass by volume percentage இது வந்து இதுவும் வந்து another unit. எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மெடிசன், பார்மசி இதுல எல்லாம் வந்து இந்த மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எதுக்காக வந்து மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் present in 100 ml of the solution. சரியா? சோ இங்க வந்து mass of the solute present in 100 ml of solution. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததும் செகண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து தராங்க. அப்ப வந்து என்ன அர்த்தம், சொல்யூட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ்ல வந்து மென்ஷன் ஆகும். அண்ட் சால்வெண்ட் இல்ல சொல்யூஷன் வந்து இட் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லி லிட்டர். அத வந்து மில்லி லிட்டர்ல மென்ஷன் பண்ணுவாங்க. How many grams of solute is dissolved in 100 ml of the solution? அத வந்து காமிக்கிறதுக்கு தான் வந்து mass by volume percentage வந்து யூஸ் ஆகும். இப்ப நெக்ஸ்ட் வந்து parts per million. So parts per million when a solute is present in trace quantities, அதாவது ரொம்ப கம்மியான அளவு trace quantitiesல வந்து ஒரு solute வந்து present ஆயிருக்கு அப்படின்னா இத வந்து எப்படி இது convenient way to express வந்து என்னன்னா parts per million தான் வந்து convenient way. So parts per million is equal to number of parts of the component by total number of parts of all components of the solution into 10 to the power 6. So in the case எடுத்துட்டோம் அப்படின்னா concentration in parts per million can be expressed as mass to mass, இல்லைன்னா volume to volume, இல்லாட்டினா mass to volume. இது மூணுத்துல வந்து எது வேணாலும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ எது பார்ட்ஸ் பர் மில்லியன்ல மாஸ் டு மாஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தது, வால்யூம் டு வால்யூம் செகண்ட் சப்டிவிஷன்ல பார்த்தது, மாஸ் டு வால்யூம் தேர்ட் சப்டிவிஷன்ல பார்த்தது. ஸோ இதுக்கு இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிளா லிட்டர் ஆஃப் சீ வாட்டர் விச் weighs 1030 gram contains about 6 into 10 to the power -3 gram of dissolved oxygen. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லிட்டர் ஆஃப் சீ வாட்டர் வந்து 1030 கிராம் வெயிட் பண்ணுது. வெயிட் வந்து 1030 கிராம்ஸ். அந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ 6 into 10 to the power -3 கிராம்ஸ். ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து என்னது, இது வந்து ரொம்ப வெரி ஸ்மால். ஸோ அதனாலதான் இதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஸோ such a small concentration is also expressed as 5.8 gram per 10 to the power 6 grams அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லாட்டினா 5.8 parts per million. இத வந்து 5.8 gram per 10 to the power 6 gram அப்படின்னும் சொல்லலாம். இல்லைன்னா 5.8 parts per million அப்படின்னும் வந்து சொல்லலாம் of sea water அப்படின்னும் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். So the concentration of pollutants in water or atmosphere is often expressed in terms of ppm or
நியூ கிராம் milliliter per -1 இல்லைன்னா m per liter அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மோல் ஃபிராக்ஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ மோல் ஃபிராக்ஷன் காமன்லி யூஸ்டு சிம்பிள் ஃபார் மோல் ஃபிராக்ஷன் இஸ் x and subscript used on the right hand side of x denotes the component. It is defined as. So என்ன சொல்லிருக்காங்க, ஸோ மோல் ஃபிராக்ஷனுக்கு காமனா யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து x அண்ட் அதோட சப்ஸ்கிரிப்ட், அதாவது இங்க x பக்கத்துல வந்து இங்க போட்டிருக்காங்களா இத சப்ஸ்கிரிப்ட், இது வந்து a அப்படி இல்ல, a அப்படின்றது என்னது அந்த காம்பனண்ட்டை வந்து டினோட் பண்றது, அததான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் அ காம்பனண்ட்டை வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த காம்பனண்ட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் த காம்பனண்ட். இதுதான் வந்து மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த காம்பனண்ட் டிஃபைன் பண்றது. இந்த பைனரி மிக்சர் இஃப் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A and B ஆர், ஸோ இங்க வந்து n சப்ஸ்கிரிப்ட் A, n சப்ஸ்கிரிப்ட் வந்து B. ஸோ அப்ப வந்து இங்க என்ன மீன் ஆகுது, NA அப்படின்றது வந்து என்னது, n அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், A அப்படின்றது காம்பனண்ட் A, அந்த மிக்சர்ல இருக்கிற காம்பனண்ட் A. ஸோ NA வந்து என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பனண்ட் A அப்படின்றது அர்த்தம். The mole fraction of A is given by, so x வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, the symbol for mole fraction. So அப்போ x A, mole fraction of A is given by n sub A by n sub A plus n sub B. For a solution containing I number of components we have, so இப்போ வந்து I number of components வந்து இருக்கு, நம்ம மேக்ஸ்ல வந்து பார்ப்போம்ல n number of components இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு, ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ni by இங்க வந்து எல்லாத்தையும் டோட்டலா வந்து மொத்தமா எழுதணும், n1ல இருந்து ni வரைக்கும் வந்து நம்ம இங்க எழுதணும், n1ல இருந்து ni வரைக்கும், அதாவது சம்மேஷன் ஆஃப் niன்னு போட்டிருக்கோம், இங்க வந்து நம்ம ni நியூமரேட்டர்ல ni போட்டிருக்கோம். It can be shown that in a given solution sum of all the mole fraction is unity. So இப்போ இதுல இருந்து வந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, ஒரு given solutionல இந்த mole fraction அதை ஃபுல்லத்தையும் சம் பண்ணும் போது it gives 1 அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ அதனால x1ல இருந்து xi வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணும் போது it will give 1. So mole fraction unit is very useful in relating some physical properties of solution, say vapor pressure with the concentration of the solution, and quite useful in describing the calculations involving gas mixtures. ஸோ மோல் ஃபிராக்ஷன் யூனிட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸை வந்து ரிலேட் பண்றதுக்கு, அதாவது வேப்பர் ப்ரெஷர் அதை வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷனோட, அண்ட் எதுக்காக அப்படின்னா கால்குலேஷன்ஸ் இன்வால்விங் கேஸ் மிக்சர்ஸ். அதே மாதிரி மோல் ஃபிராக்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், கால்குலேஷன்ஸ் இன்வால்விங் கேஸ் மிக்சர்ஸ், அதாவது மிக்சர் ஆஃப் கேசஸ் இன் ஏர், ஏர்ல வந்து இருக்குல்ல எல்லா கேசஸ், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இதே மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்கும் வந்து இந்த மோல் ஃபிராக்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா ஒரு கேஸுக்குமே வந்து தனித்தனியா அதோட மோல் ஃபிராக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன பார்த்தோம், இங்க XA அப்படின்றது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் காம்பனண்ட் A. NA அதாவது n sub A வந்து சொல்லலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பனண்ட் ஏன்னு சொல்லலாம். n sub B னா வந்து என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பனண்ட் B னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பார்ட்டோட வந்து நமக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம சாலிபிலிட்டி வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.